Hi friends, welcome to our channel. நாம் இன்னைக்கு பார்க்க போறது மேக்ஸி ட்ரெஸ்ஸுக்கான ஸ்கர்ட் பார்ட் கட்டிங் தான். நான் எடுத்திருக்கிறது சர்க்குலர் மேக்ஸி. ஸோ கல்யாணி காட்டன் சாரி தான் நான் எடுத்திருக்கேன். சாரியில் பார்டர்ஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன், பல்லும் கட் பண்ணி தனியாக வச்சாச்சு. மீதி இருக்க ஃபேப்ரிக் தான் நம்ம ஸ்கர்ட் பார்ட்டுக்கு கட் பண்ணி எடுக்க போகிறோம். அது வந்து கல்யாணி காட்டன் அப்படிங்கிறதுனால அதுவும் காட்டன் தான். ஸோ நம்ம கண்டிப்பாக லைனிங்கும் காட்டனில் தான் எடுத்துக்க போகிறோம். நம்ம ப்ளவுஸ் பீட்டுக்காக 1 மீட்டர் கிளிப்பும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பீஸ்லேருந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. லைனிங் ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ஸோ இப்போது நம்மளோட லைனிங் எப்படி இருக்கோ அதை நம்ம சாரி நம்ம நார்மலாக மடிப்போம்ல, அது மாதிரி 2ஆக ஃபோல்டு பண்ணி நீட்டாக அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பக்கம் ஃபோல்டிங் இருக்கும், இன்னொரு பக்கம் வந்து நமக்கு 2 லேயர்ஸாக இருக்கும். இப்போ ஃபோல்டிங் பக்கம் நீங்கள் அப்படியே ட்ரையாங்கிள் ஷேப்பில் எடுத்தீங்கன்னா நமக்கு நீட்டாக நம்மளோட ஸ்கர்ட் பார்ட்டுக்கான தேவையான மெட்டீரியல் வந்து நம்ம ட்ரையாங்கிள் ஷேப்பில் இப்போ ஃபோல்டு பண்ணி வச்சுருக்கோம். என்னோட ஆர் ரேடியன்ஸ், அதாவது என்னோட இடுப்பு சுற்றளவுக்காக நான் கண்டுபிடிச்ச ஆர் ரேடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 14 inches. ஸோ நீங்கள் அப்படி எடுத்தாலும் சரி, ஆல்ரெடி நம்ம யோக் பார்ட் கட் பண்ணி எடுத்திருப்போம். யோக் பார்ட்டில் வந்து டாட் ப்ளஸ் ஸ்டிச்சிங்க்கான சீம் அலவன்ஸ் ரெண்டுமே நம்ம ஆட் பண்ணியிருப்போம். ஸோ கண்டிப்பாக ஸ்கர்ட் பார்ட்லேயும் நம்ம ஆட் ஆகணும், விட்டுறக்கூடாது. அதுக்காக தான் நம்ம யோக் பார்ட் கட் பண்ணி வச்சதையும் ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் வந்து நம்ம கரெக்டாக ஸ்ட்ரைட் லைனாக போடக்கூடாது, ஒரு மாதிரி வியூவாக வளைஞ்ச மாதிரி போடணும். ஏன்னா நம்ம எடுத்திருக்கிறது சர்க்குலர் பேட்டர்ன். இந்த மாதிரி ஒரு கிராஸாக வளைவாக எடுக்கும்போது தான் நம்ம யோக் பார்ட்டோட ஜாயின் பண்ணுறப்ப நமக்கு அந்த சர்க்குலர் பேட்டர்ன் நல்லா ஈஸியாக கிடைக்கும். இப்போ நம்ம 14 inches எடுத்திருக்கோம் இல்லையா, ஸோ அதுக்கு மேலே ஒரு 1/2 inches ஸ்டிச்சிங்க்கான சீம் தான் இப்போ நான் மார்க் பண்ணி எடுத்திருக்கேன். நம்மளோட ஃபுல் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 53. ஸோ என்னோட யோக் வந்து 15. அதிலிருந்து நம்ம இப்போ 33 inches என்னோட ஹைட்டுக்கு நான் எடுக்க போகிறேன். இதில் நம்ம பார்டரோட இன்ச்சஸ் எவ்வளோ வருது அப்படிங்கிறதையும் நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்துக்கணும். இப்போ நான் எடுத்திருக்கிறது பார்த்தீங்கன்னா 32 inches ஹைட்டுக்கு நான் சர்க்குலர் ஷேப் தான் வந்து மார்க் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ணுறது லைனிங் தான். ஸோ 2.5 மீட்டர் லைனிங் நம்ம எடுக்கும்போது நமக்கு இவ்வளோதான் வரும். அது வந்து நமக்கு சேஞ்சஸ் எதுவுமே பண்ண முடியாது. உங்களுக்கு இன்னும் கீழாக வரணும்னா நீங்கள் இன்னொரு 1/2 மீட்டர், இன்னும் 1 மீட்டர் கூட நீங்கள் லைனிங் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். 2.5 மீட்டரே போதுமானது தான். இப்போது நம்ம அந்த யூ ஷேப் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் மீதி இருக்க ஃபேப்ரிக்கை நம்ம ஸ்ட்ரைட் பீஸ் இருக்கிற பக்கமாக டேர்ன் பண்ணி போட்டு அதையுமே நம்ம இன்னும் 2 லேயருக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். எப்பவுமே சர்க்குலர் மேக்ஸி அப்படின்னா நீங்கள் ரெடிமேடாக ஷாப்ஸில் எடுத்தீங்கனாலுமே இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பீஸ் மெயின் அண்ட் லைனிங் கிளாத்ல அட்டாச் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஸ்ட்ரைட் பீஸ் தான் வைக்கணும், கர்வியா வர பீஸை வச்சு நீங்க கட் பண்ணி எடுக்கக்கூடாது. இப்போ பாருங்க, நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அழகா நமக்கு அந்த சர்க்குலர் மோஷன் சூப்பரா கிடைச்சிருக்கும். அந்த ஷேப்ஸ் இங்கே பாருங்க, அழகா நமக்கு அந்த சர்க்குலர் ஷேப் லைனிங் கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்து கண்டிப்பா நீங்க பர்ல் பென் வச்சு நல்லா பின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபோல்டு பண்ணி மடிச்சு எடுத்து வைங்க. ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம அது பொசிஷனை மாற்றி வச்சு தப்பாக ஸ்டிச் பண்ணுறதுக்கான சான்சஸ்மே இருக்குது. ஜஸ்ட் நம்ம 2 பின் பண்ணி எடுத்துக்கிறனால ஒன்றும் மிஸ்டேக் ஆக போகிறது கிடையாது. சூப்பராக நமக்கு அந்த சர்க்குலர் பேட்டர்ன் அழகாக கிடைச்சிருச்சு. இது வந்து நம்மளோட லைனிங் பார்ட். ஸோ இதை வந்து ஃபோல்டு பண்ணி எடுத்து வச்சுட்டு நம்மளோட சேரீயில் மெயின் பார்ட் எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம இதில் பார்டர்ஸ் 2 சைடுமே, டாப் அண்ட் பாட்டம் 2 சைடு இருக்க பார்டர்ஸுமே நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டு சேரீ வந்து நம்ம எப்போவுமே ஃபோல்டு பண்ணுவோம் பார்த்தீங்களா மடிக்கிறதுக்காக. ஸோ அந்த மாதிரி ஒரு 2 ஃபோல்டு மட்டும் பண்ணிக்கிட்டோம். இப்போ பாருங்க, உங்களுக்கு ஒரு சைடு பார்த்தீங்கன்னா 2 ஃபோல்டு இருக்கும், இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டு 2 லேயர்ஸ் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பேப்பரில் நான் சொல்கிற மாதிரி ஃபோல்டு பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஃபேப்ரிக்கில் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நாம் ஃபுல் சர்க்குலர் மேக்ஸி டைப்பில் மெயின் ஃபேப்ரிக்கும் ஆஃப் சர்க்குலருக்காக நாம் லைனிங்கும் கட் பண்ணி எடுத்திருக்கோம். எப்போவுமே நீங்கள் ஆஃப் சர்க்குலர், ஃபுல் சர்க்குலர், டபுள் சர்க்குலர் எது எடுத்துக்கிட்டாலுமே நம்ம ஆஃப் சர்க்குலரில் லைனிங் கட் பண்ணி எடுத்தால் போதுமானது. ஆனால் மெயின் ஃபேப்ரிக் நம்ம எப்படி ஃபேப்ரிக் நிறையா தான் இருக்கும் நம்ம சேரீயில் கட் பண்ணுறதுனால, அதனால நான் ஃபுல் சர்க்குலராகவே கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதனோட ஃபார்முலாஸ் எல்லாமே நான் ஆல்ரெடி உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன். இன்னொரு டைம் நான் வீடியோவில் யோக் பார்ட் கட் பண்ணி எடுக்கிற வீடியோவில் நான் உங்களுக்கு அதுவும் சேர்ந்து ஆட் பண்ணி கொடுக்குறேன். இப்போ நம்மளோட பார்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8 inches வருது. இப்போ நம்ம மெயின் ஃபேப்ரிக் எடுக்கிறப்ப நம்ம 4 ஃபோல்டிங் சைடு எடுத்திருக்கோம், 8 லேயர்ஸாக எடுத்திருக்கோம். ஸோ அதனால் நமக்கு ஆர் ரேடியன்ஸ் வந்து நமக்கு ஆஃப் சர்க்கிள்னா 14 வரணும். இப்போ நம்ம எடுத்திருக்கிறது ஃபுல் சர்க்கிளருங்கனால நமக்கு 7 வந்தால் கரெக்டாக இருக்கும். ஸோ நான் 7 மார்க் பண்ணிவிட்டு கீழே எவ்வளோ தூரம் வரையும் நமக்கு லென்த் வருதோ அவ்வளோவுமே நம்ம எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் நமக்கு சேரீலேருந்து எடுக்கிறப்ப வித்து அதிகமாகவே இருக்கும். நம்ம ப்ளஸ் இதை கூட பார்டருமே அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு கரெக்டாக இருக்கும். 2 சைடு பார்டரும் கண்டிப்பாக எடுத்திங்கன்னா ஒரு லைன் தான் நம்ம வைக்க முடியும்.
நமக்கு ஆல்ரெடி நீங்கள் நிறைய பிக்சர்ஸ் பார்த்துருப்பீங்க. டபுள் லைனாக வைக்க முடியாது. ஆஃப் சர்க்குலர் பேட்டர்ன் போட்டிங்கன்னா வேணால் பார்டரோட வித்தை நீங்கள் அதிகம் பண்ணி காட்டிக்கலாம். உங்களுக்கு பார்டர் வித்து அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபுல் சர்க்குலர் பேட்டர்ன் போடக்கூடாது. இதுலேயே நீங்கள் சாலுக்கும் 1 மீட்டர் 1.5 மீட்டர் கட் பண்ணி எடுத்துட்டு சாலோட வித்து அதிகமாக இருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் டிவைடாக 2ஆக பிரித்து லென்த் அதிகமாக வர மாதிரி அகலத்தை கம்மி பண்ணிக்கையும் எடுத்துக்கலாம். அது எல்லாமே நம்மளோட ஓன் ஆப்ஷன்ஸ். இப்போ பாருங்க, இதுக்குமே நான் வந்து 4 லேயருக்கு எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி தான் வரும் கண்டிப்பாக. ஆனால் இதில் வந்து ஒரு 4 இன்ச்சஸ் அளவுக்கு தான் நம்ம எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ அட்டாச் பண்ணுறது எப்படிங்கிறது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு ஸ்டிச்சிங் வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணி கொடுக்குறேன். அவ்வளோதான். இப்போ நம்மளோட ஸ்கர்ட் பார்ட் ஈஸியாக நம்ம ரெடி பண்ணி எடுத்துட்டோம். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதுலேயுமே ஸ்ட்ரைட் பீஸ் தான் வச்சு நம்ம கட் பண்ணணும். ஸோ கட் பண்ணும்போது நான் இதுலேயும் கட் பண்ணி எடுத்துட்டு பின் பண்ணி நீட்டாக மடிச்சதை எடுத்து வைக்க போகிறேன். இப்போ பாருங்க, நான் கட் பண்ண பீஸையும் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஆக்சுவலாக இது அப்படியே நமக்கு வந்து யோக் பார்ட்டோட ஜாயின் ஆச்சுன்னா நமக்கு ஃபுல் சர்க்குலர் மேக்ஸி ரெடி ஆகிடும். இதில் வந்து நான் இப்போ லைனிங் அண்டு ஸ்கர்ட் பார்ட் மெயின் ஃபேப்ரிக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ப்ளஸ் பார்டர்ஸும் எடுத்து வச்சுருக்கோம். யோக் பார்ட்டும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இது லைனிங் அண்டு மெயின் ஃபேப்ரிக்ஸ். ஸ்லீவுக்கான பார்ட்டும் நான் தனியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். நம்மளோட சேரீன்னு எடுத்திங்கன்னா பல்லு வந்து யோக் பார்ட்டுக்காகவும் ஸ்கர்ட் பார்ட்டுக்கு நம்ம உடல் பகுதியை எடுத்துக்கலாம். ஸ்லீவோட பார்ட்டு நம்ம ஸ்லீவுக்கே கொடுத்துட்டோம்னா ரொம்ப சூப்பராக கிராண்ட் லுக்கில் நமக்கு நம்மளோட ஃபுல் சர்க்குலர் மேக்ஸி ட்ரெஸ் ரெடி ஆகிடும். இதனுடைய ஸ்டிச்சிங் வீடியோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணி கொடுக்குறேன். தேங்க்யூ.